உயர் அதிகாரிகளுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன உடற்பயிற்சி கூடம் முதல்வர் திறந்து வைப்பு. அரசு இயந்திரம் முதலமைச்சர் கையில் இல்லை. முதலமைச்சர் ரங்கசாமி டம்மி முதலமைச்சராக இருக்கிறார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. லாஸ்பேட்டையில் நடு ரோட்டில் பெண்ணிடம் தங்கச்சங்கிலியை பறித்து மர்ம ஆசாமிகள், போலீசார் வலைவீச்சு. புதுச்சேரி சட்டத்துறை சார்பு செயலரை பதவி நீக்க கோரி தலைமைச் செயலகம் முற்றுகை, 70 பேர் கைது. புதுச்சேரி காவல்துறை உயர் அதிகாரிகள், அரசு உயர் அதிகாரிகள், அவர்களின் குடும்பத்தினர் உடற்பயிற்சி செய்ய 1 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டு முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி கோரிமேடு காவலர் விளையாட்டு திடலில் உடற்பயிற்சி கூடம் காவல்துறை அதிகாரிகளுக்கு மட்டும் இயங்கி வந்தது. பின்னர் செயல்படாமல் இருந்தது. அதைத் தொடர்ந்து நவீன முறையில் டெல்லியில் இருந்து உடற்பயிற்சி கருவிகள் வரவழைக்கப்பட்டு நவீன கூடம் உருவாக்கப்பட்டுள்ளது. இக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்த உடற்பயிற்சி கூடத்தில் போலீஸ், அரசு உயர் அதிகாரிகள், அவர்களின் குடும்பத்தினர் உடற்பயிற்சி செய்ய உள்ளனர். நவீன முறையில் உடற்பயிற்சி கூடம் இருப்பதால் இங்கு வந்து உடற்பயிற்சி செய்ய விருப்பமாக உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார் என காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு போதிய நிதி ஒதுக்காமல் கூட்டணி கட்சிக்கு பிரதமர் மோடி துரோகம் செய்துள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, ஒன்றிய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காததால் நிதி ஆயோக் கூட்டத்தை தமிழக முதலமைச்சர் மற்றும் இந்தியா கூட்டணி ஆளும் மாநில முதல்வர்களும் புறக்கணித்தார்கள். ஆனால் பாஜக கூட்டணியில் உள்ள புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்ததன் மூலம் முதலமைச்சருக்கு புதுச்சேரி மாநில மக்கள் நலனில் அக்கறை இல்லை என தெரிகிறது. மேலும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் இந்த ஆட்சி நீடிக்காது என மக்கள் உணர்ந்திருக்கின்றனர். இது மாநில வளர்ச்சிக்கு நல்லதல்ல. மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு போதிய நிதி ஒதுக்காமல் கூட்டணி கட்சிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கும் மோடி துரோகம் செய்கிறார். இந்த ஆட்சி நீடிக்காது. கடந்த 10 ஆண்டுகளில் புதுச்சேரிக்கு மத்திய அரசு ஒரு புதிய ரயில் திட்டங்களை கூட கொண்டு வரவில்லை. தற்போது மத்திய ரயில்வே இணையமைச்சர் பல்வேறு ரயில்வே திட்டங்களை நிறைவேற்றப் போகிறோம் என பொய்யான பிரச்சாரம் செய்கிறார் என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், இலவச மணிப்பட்ட விவகாரத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக புதுச்சேரி அரசை எதிர்த்து ஒரு பாஜக அமைச்சரே வழக்கு கொடுத்துள்ளார். இதுபோன்ற வினோதமான செயல் எந்த மாநிலத்திலும் நடந்தது கிடையாது. அரசு இயந்திரம் முதலமைச்சர் கையில் இல்லை. முதலமைச்சர் ரங்கசாமி டம்மி முதலமைச்சராக இருக்கிறார். அவரை மேலே இருந்து இயக்குகின்றனர். இது முதலமைச்சர் ரங்கசாமிக்கு மிகப்பெரிய அவமானம் என்றார். மேலும் பேசிய அவர், சாலையோரங்களில் தரமில்லாத உணவுகள் புதுச்சேரியில் அதிக அளவு விற்பனை செய்யப்படுகிறது. இதனை கண்காணிப்பதற்கு அதிகாரிகள் யாரும் இல்லை. காரைக்காலில் அரசின் நகரமைப்பு குழுமத்தின் ஆவணங்களை போலியாக தயார் செய்து ஏராளமான வீட்டு மனைகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும். அதனாயின் அழுத்தம் காரணமாக முதலமைச்சர் ரங்கசாமியை மிரட்டி மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கான கோப்பில் கையெழுத்து வாங்கியுள்ளனர். புதுச்சேரியில் முதலாளிகளுக்கான அரசு நடைபெறுகிறது. இது மக்களுக்கான அரசு இல்லை என்றார். லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் நடு ரோட்டில் பெண்ணிடம் 5 பவுன் தங்கச்சங்கிலியை பறித்த முகமூடி ஆசாமிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுவை லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரைச் சேர்ந்தவர் அன்புமணி. இவரது மனைவி கீதா, வயது 49. நேற்று கிருத்திகை என்பதால் மாலை 5:30 மணி அளவில் குறிஞ்சி நகரில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு நடந்து சென்றுள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் முகத்தை துணியால் மூடியபடி 2 பேர் வந்துள்ளனர். அதில் ஒருவன் மட்டும் கீழே இறங்கி வந்து கீதாவின் கழுத்தில் இருந்த 5 பவுன் தங்க தாலி செயினை பறித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் ஏறி தப்பிவிட்டார். அவர் சத்தம் போடவே அங்கிருந்தோர் வந்து இருவரையும் சிறிது தூரம் விரட்டி சென்றுள்ளனர். ஆனால் அவர்கள் சிக்கவில்லை. இதுகுறித்து லாஸ்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இருவரையும் தேடி வருகின்றனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த சட்டத்துறை சார்பு செயலர் ஜான்சி என்கின்ற ஜனாஸ் ராபியை பதவி நீக்க வலியுறுத்தி தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்ட 70 பேர் கைது செய்யப்பட்டனர். மக்கள் உரிமை கூட்டமைப்பு சார்பில் இன்று காமராஜர் சிலையிலிருந்து ஊர்வலமாக சென்று தலைமைச் செயலகம் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட 70க்கும் மேற்பட்டோரை அம்பலத்தடையார் மடத்து வீதி, ஆம்பூர் சாலை சந்திப்பில் தடுத்து போலீசார் கைது செய்தனர். முற்றுகை போராட்டத்திற்கு மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன் தலைமை தாங்கினார். மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன், திராவிடர் விடுதலை கழக தலைவர் லோகு ஐயப்பன், திராவிடர் கழக மண்டல தலைவர் அன்பரசன், தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மலையாளத்தான், தமிழர் களம் செயலாளர் அழகர், தமிழக வாழ்வுரிமை கட்சி அமைப்பாளர் ஸ்ரீதர், புதுச்சேரி தன்னுரிமை இயக்க தலைவர் சடகோபன், புரட்சியாளர் அம்பேத்கர் தொண்டர்படை தலைவர் பாவாடை ராயன்,
புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு தலைவர் சிசு சுவாமிநாதன், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ், செயலாளர் ராஜா, சுற்றுச்சூழல் மற்றும் கலாச்சார புரட்சி இயக்க தலைவர் பிராங்க்லின் பிரான்சுவா, விடுதலை வாசகர் வட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன், பெரியார் சிந்தனையாளர் இயக்க தலைவர் தீனா, ராவணன் பகுத்தறிவு இயக்க தலைவர் அபிமன்னன், புதுச்சேரி வலைப்பதிவர் சிறகம் தலைவர் சுகுமாரன், தமிழ் தேசிய பேரியக்க பொறுப்பாளர் வேலுச்சாமி, இந்திய மக்கள் சக்தி பாதுகாப்பு இயக்க தலைவர் அர ஹரிகிருஷ்ணன், காந்திய மக்கள் இயக்க தலைவர் வேணு ஞானமூர்த்தி உள்ளிட்ட 70 பேர் கலந்து கொண்டு கைதானார்கள். சட்டத்துறை சார்பு செயலர் ஜான்சி என்கின்ற ஜனாஸ் ராஃபி மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்தது பற்றி ஆதாரங்களுடன் அளித்த புகாரில் பிரதமர், உள்துறை அமைச்சர், மத்திய கண்காணிப்பு ஆணையம் அறிவுறுத்தலின் பேரில் புதுச்சேரி கண்காணிப்பு மற்றும் ஊழல் ஒழிப்பு காவல்துறையில் விசாரணை நிலுவையில் உள்ளது. இவ்விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்காமல் காவல்துறை அதிகாரிகளை மிரட்டி வருகிறார். கண்காணிப்பு மற்றும் ஊழல் ஒழிப்பு பிரிவு காவல்துறையினரும் விசாரணையை முடித்து வழக்கு பதிவு செய்யாமல் காலம் கடத்தி வருகின்றனர். இதுகுறித்து தலைமை கண்காணிப்பு அதிகாரியான தலைமைச் செயலருக்கு புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. மேலும் 9 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வு கொலை வழக்கு, SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகளில் அரசு சிறப்பு வழக்கறிஞர் நியமிக்க மறுத்துள்ளார். இந்நிலையில் தலைமைச் செயலகம் முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் அரசு மருத்துவமனை முன்பு தர்ணா போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும், விடுபட்ட நோயாளி கவனிப்புப்படி வழங்க வேண்டும், நிலுவையில் உள்ள நர்சிங் அலவன்ஸ் தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் 50க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். தியாகிகள் தினத்தையொட்டி புதுச்சேரியில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பல்வேறு தொழிற்சங்கத்தினர் மேலதாளங்களுடன் வந்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். ஆசிய கண்டத்திலேயே முதலில் புதுச்சேரியில் 8 மணி நேர வேலை செய்யும் உரிமை, தொழிற்சங்கம் அமைக்கும் உரிமை, சமவேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட உரிமைகள் பெறப்பட்டன. கடந்த 1936ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி 8 மணி நேர வேலை கேட்டு போராடிய பஞ்சாலை தொழிலாளர்கள் மீது பிரெஞ்சு ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தியது. இந்த துப்பாக்கி சூட்டில் 12 பஞ்சாலை தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர். அவர்களது தியாகத்தை நினைவு கூறும் விதமாக ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 30ஆம் தேதி தியாகிகள் தினமாக கம்யூனிஸ்ட் கட்சியினர் கடைபிடித்து வருகின்றனர். அதன்படி ஜூலை 30 தியாகிகள் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள தியாகிகள் நினைவிடம் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது. தொழிலாளர்கள் மேளதாளங்களுடன் ஊர்வலமாக வந்து கடலூர் சாலை சிங்காரவளர் சிலை அருகிலுள்ள தியாகிகள் சதுக்கத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கத்தினர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்த நாளை முன்னிட்டு செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு திருபுவனை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கடந்த கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு தேர்வில் பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த செல்லிப்பட்டு மற்றும் சோரப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சால்வை அணிவிக்கப்பட்டு நினைவு பரிசுகள் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டப்பட்டது. தொடர்ந்து இப்பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் நோட்டு புத்தகம் உள்ளிட்ட எழுது பொருட்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் கட்சியின் இலக்கிய அணி பேரவைத் தலைவர் தனசேகர், செல்லிப்பட்டு NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ராஜகோவிந்தன், குமாரசுவாமி, துரை, பாபு, சோரப்பட்டைச் சேர்ந்த மகேந்திரன், பரஞ்சோதி, நாகப்பன், கார்த்திகேயன், சக்திவேல், கண்ணன், இன்பநாதன், சக்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். முன்னதாக பள்ளியின் பொறுப்பு ஆசிரியர் ஜான் பெந்தகோஸ்ட் அனைவரையும் வரவேற்று கௌரவித்தார். சாமிப்பிள்ளை தோட்டம் ECRல் U வடிவ வாய்க்கால் மற்றும் தார் சாலைக்கும் பக்கவாட்டு வாய்க்காலுக்கும் இடைப்பட்ட பகுதியை மேம்படுத்தும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட நகர பகுதியான ECR சாமிப்பிள்ளை தோட்டம் முதல் சித்தானந்தா கோவில் வரையில் U வடிவ வாய்க்கால் மற்றும் தார் சாலைக்கும் பக்கவாட்டு வாய்க்காலுக்கும் இடைப்பட்ட பகுதியை மேம்படுத்துதல் மற்றும் தடுப்பு கட்டைகள் அமைப்பதற்காக 42 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் தொடங்கப்பட்டது. இந்த பணிகளை இன்று காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் பாலசுப்ரமணியன்,
உதவி பொறியாளர் ஜெயராஜ், இடைநிலை பொறியாளர் வெங்கடேஸ்வரன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கோவிந்தசாலை அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு புத்தகப்பை வழங்கினார். புதுவை கவுண்டன்பாளையம் முத்துரத்தின அரங்க மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களின் சொந்த செலவில் புதுச்சேரி கோவிந்தசாலை அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக் புத்தகப்பை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் நிறுவனர் நேரு என்கின்ற குப்புசாமி சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு புத்தகப்பை மற்றும் இனிப்புகள் வழங்கினார். புதுச்சேரி மாநில கோஜிரியோ கராத்தே சங்க மாநில செயலாளர் கராத்தே சுந்தர்ராஜன் நிகழ்ச்சியை வழிநடத்தினார். அரசு ஆரம்ப பள்ளி முதல்வர் சுமதி உடனிருந்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர், விரிவுரையாளர் ஜெயந்தி, பள்ளியின் பொறுப்பாளர் ஜஸ்டின் செய்திருந்தனர். வேலுநாச்சியார் இயக்கம் சார்பில் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் கைதிகளுடன் கவியரங்கம் நடைபெற்றது. எதிர்வரும் சுதந்திர நாளை முன்னிட்டு வேலுநாச்சியார் இயக்கம் சார்பில் புதுச்சேரி மத்திய சிறையில் கைதிகளுடன் கவியரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் நடத்தப்பட்ட முதல் கவியரங்கம் இது என கருதப்படுகிறது. இந்நிகழ்ச்சிக்கு சிறைத்துறையின் தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் தலைமை தாங்கி தலைமை உரையாற்றினார். சுங்கம் மற்றும் மத்திய கலால்துறை ஆய்வாளர் வீர தமிழரசி வேலுநாச்சியாரின் இயக்கத்தின் நிறுவன தலைவர் NS கலைவரதன் விடுதலை வேள்வியில் வீர தமிழச்சிகள் என்னும் தலைப்பில் சிறப்புரையாற்றினார். சிறைப்பட்டு பெற்றுத்தந்த சுதந்திரத்தை சிறையில் அடைப்பட்டு அனுபவிக்காமல் இருப்பதை சுட்டிக்காட்டினார். இயல்பாக அனுபவிக்கக்கூடிய சுதந்திரத்தை பலர் போதையால் இழந்துவிட்டதாக தனது உரையில் குறிப்பிட்டார். சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வாழ்த்துரை வழங்கினார். இயக்கத்தின் செயலாளர் கலைவாணி கணேசன் முன்னிலை உரை வழங்கினார். விடுதலை வேள்வியில் வீர தமிழச்சிகள் என்னும் தலைப்பில் நடைபெற்ற கவியரங்கத்திற்கு இளங்குயில் தலைமை தாங்கினார். இயக்கத்தின் பொறுப்பாளர் காஞ்சனா வரவேற்புரையாற்றினார். இயக்கத்தின் துணை செயலாளர் வெற்றிவேலன் நன்றி உரையாற்றினார். கவிஞர்கள் கதிரேசன், சுதர்சனம், சத்யா, தனலட்சுமி, விசாலாட்சி, குமரவேலு, கதிர், முத்துரத்னம், சசிகலா, புவனா, திவ்யாராமன், ஜெயந்தி, பார்த்தசாரதி மற்றும் ஏராளமான சிறை கைதிகள் கவிதை வாசித்தனர். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்களுக்கு நூல்கள் பரிசாக அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் நடைபெற்ற தென்மண்டல அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டியில் முதல் பரிசை வென்ற தமிழ்நாடு ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கோப்பையை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி டென்னிஸ் பால் கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் 17வது சீனியர் தென்மண்டல அளவிலான 8 ஓவர் கிரிக்கெட் போட்டி ஜிப்மர் விளையாட்டு மைதானத்தில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் ஆகிய 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா ஆகிய 6 மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதன் இறுதிப் போட்டி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இறுதிப் போட்டிக்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் தமிழ்நாடு, புதுச்சேரி அணிகள் மோதின. இதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் தமிழ்நாடு அணி முதலிடமும் புதுச்சேரி 2ஆம் இடமும் பிடித்தது. அதைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு கோப்பைகள், பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரியில் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும், மாநில விலையில் மாட்டுத் தீவனம் வழங்க வேண்டும் என்பன பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பால் உற்பத்தியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற கோரி அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு ரூபாய் 50 உயர்த்தி வழங்க வேண்டும், 75% மானிய விலையில் மாட்டுத் தீவனம் ஆண்டு முழுவதும் வழங்க வேண்டும், பால் உற்பத்தியாளர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும், பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தும் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் மாநில அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரி லாஸ்பேட்டை அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட தங்கத்தேரில் முருகப்பெருமான் உட்புறப்பாடு நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம். இந்த தேவஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு தேவசேனா சமேத முருகப்பெருமானுக்கு ஆடி கிருத்திகையை முன்னிட்டு காலை சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து இரவு சொர்ணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தேவசேனா சமேத முருகப்பெருமானுக்கு சோடச தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு தங்கத்தேரில் வைக்கப்பட்டு அரோகரா கோஷத்துடன் உட்புறப்பாடு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதி ஃபாதர் சாஹிப் வீதி CM அஸ்ரப் அரசு தொடக்கப்பள்ளியில் இன்று நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பள்ளி மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொலைக்காட்சி பெட்டி, இலவச சீருடை மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கினார்.
புதுச்சேரி CM அஸ்ரப் அரசு தொடக்கப்பள்ளியில் முப்பெரும் விழா இன்று காலை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் தொடக்கமாக பள்ளி தலைமை ஆசிரியர் வெங்கடேசன் அனைவரையும் வரவேற்று சிறப்புடன் பேசினார். உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு பள்ளி சீருடை மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கினார். மேலும் பெற்றோர் பங்களிப்புடன் கூடிய பெல்ட், மாணவர் அடையாள அட்டை, டைரி மற்றும் டி-ஷர்ட் ஆகியவைகளையும் ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் சமூக சேவை பிரிவு வழங்கிய தொலைக்காட்சி பெட்டியை பள்ளிக்கு அவர் வழங்கி சிறப்பித்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியைகள் கௌசல்யா, பத்மநாபன், கௌரி, வைஜெயந்தி, வித்யாலட்சுமி, கரோலின் மைனன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இறுதியாக மாணவர் ரிஷி நன்றி உரையாற்றினார். ஆடி கிருத்திகையை முன்னிட்டு எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள சாரதாம்பாள் கோவிலில் சுவாமி உள் புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் சிருங்கேரி சாரதாம்பாள் கோவில் அமைந்துள்ளது. நேற்று ஆடி கிருத்திகையொட்டி கோவிலில் உள்ள முருகர் சன்னதியில் சுவாமிக்கு அபிஷேகமும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. பின் கோவில் உட்பிரகாரத்தில் சுவாமி உள்புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கழுத்துமுத்து மாரியம்மன் திருக்கோவில் ஊரணி பொங்கல் மற்றும் குதிரை விடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. வெளியனூர் கொம்யூன் முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கழுத்துமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 17ஆம் ஆண்டு ஆடி மாத சடல் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு நேற்று காலை அம்மனுக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பலவித திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கால் நடுதல், காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாலை கிராம பெண்கள் சார்பில் ஊரணி பொங்கலிட்டு குதிரை விடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து அய்யனாரப்பன் பூரணி பொற்களை சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு செயலாளர் சங்கர், துணைத் தலைவர் கண்ணியப்பன், பொருளாளர் தமிழ்ச்செல்வன், துணை செயலாளர் வீரப்பன், துணை பொருளாளர் சூரியகுமார் உள்ளிட்ட ஆலய நிர்வாகிகள், பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். தவளக்குப்பம் அடுத்த தானாம்பாளையம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ அய்யனாரப்பன் ஆலய உற்சவர் விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் தானாம்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள பூரணி பொருட்களை ஸ்ரீ அய்யனாரப்பன் ஆலய உற்சவ விழா நேற்று நடைபெற்றது. அய்யனாரப்பன் சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மாலை அய்யனாருக்கு கிராம பெண்கள் சார்பாக ஊரணி பொங்கலிட்டு குதிரை விடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து பூரணி பொருட்களை சமேத ஸ்ரீ அய்யனாரப்பன் சுவாமி திருவீதி உலாவும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், பஞ்சாயத்தார்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். அறம் செய்ய விரும்பும் அறக்கட்டளை மற்றும் நீதியின் குரல் இணைந்து கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்தியாவில் கல்வி மறுமலர்ச்சி மாநாடு விழாவில் ஆக்ஸ்பா பல்கலைக்கழகத்தின் கல்விக்கான மறுமலர்ச்சி நிகழ்வு சென்னை மயிலாப்பூர் பாரதிய வித்யா பவனில் அறம் செய்ய விரும்பும் அறக்கட்டளை மற்றும் நீதியின் குரல் இணைந்து கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கும் விழா 2024 நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதியில் பல்வேறு சமூக சேவைகள் செய்து வரும் வானாக்கார் வரதன் சமூக சேவை மையத்தின் நிறுவனர் கார்த்திகேயனுக்கு ஆக்ஸ்பா பல்கலைக்கழகம் சிறந்த சமூக சேவருக்கான டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில பாஜக தலைவரும் எம்பியுமான செல்வ கணபதியிடம் பாஜக அரியாங்குப்பம் மாவட்ட OBC அணி தலைவர் ஆக்ஸ்பா பல்கலைக்கழகத்தில் சிறந்த சமூக சேவைக்கான டாக்டர் பட்டம் பெற்றதற்கு வாழ்த்து பெற்றார். மேலும் இதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் வாழ்த்து பெற்றார். இந்நிகழ்வின் போது துணைத் தலைவர் நாராயணன், செயலாளர் சரவணன், பொருளாளர் வாழுமுனி மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் ஆனந்தராஜ், முருகன், மகேந்திரன், ரகு, அரவிந்தன், சரஸ்வதி, மேகமுத, வானசா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6320 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 86 ரூபாய். அரசு உயர் அதிகாரிகளுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன உடற்பயிற்சி கூடம் முதல்வர் திறந்து வைப்பு. அரசு இயந்திரம் முதலமைச்சர் கையில் இல்லை, முதலமைச்சர் ரங்கசாமி டம்மி முதலமைச்சராக இருக்கிறார், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. லாஸ்பேட்டையில் நடு ரோட்டில் பெண்ணிடம் தங்கச்சங்கிலியை பறித்து மர்ம ஆசாமிகள், போலீசார் வலைவீச்சு. புதுச்சேரி சட்டத்துறை சார்பு செயலரை பதவி நீக்க கோரி தலைமைச் செயலகம் முற்றுகை, 70 பேர் கைது. தென்மண்டல அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற தமிழ்நாடு அணிகளுக்கு கோப்பை வழங்கி முதல்வர் பாராட்டு.
பால் கொள்முதல் விலையை உயர்த்த கோரி பால் உற்பத்தியாளர்கள் ஆர்ப்பாட்டம்.